ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே நான் பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் லெமன் சால்ட் அந்த லிக்விட் தான் வந்து பயன்படுத்துகிறேன். ஏன்னா எனக்கு அது வந்து ஈஸியாக இருக்குது, சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சுக்கலாம். லிக்விட் எடுத்து ஊற்றிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலே போயிடும். ஒன்று வந்து லிக்விடாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம தண்ணியில் ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அந்த லெமன் சால்ட்டையும் விம் லிக்விடும் போட்டு தண்ணியில் பூஜை பாத்திரங்கள் எல்லாம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டாலே போதும். அதில் மேலே அந்த கருப்பாக இருக்க கரையோ இது எல்லாமே சுத்தமாக நீக்கி கொடுத்துரும். அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று சொன்னாலேன்னா லிக்விட் ரெடி பண்ணி வைக்கிறது. ஒரு சில டவுட்டாக கேட்டிருக்கீங்க, ரொம்ப நேரம் ஊற வச்சா கலருக்கு மாறிடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஒரு சிலர் அது மாதிரி மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த வீடியோவில் வந்து கிளியராக அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், லெமன் சால்ட் நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கிறீங்க, பயன்படுத்தி பூஜை பாத்திரம் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் போதும். அதுக்கு மேலே அதை வந்து பயன்படுத்த வேணாம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த பூஜை பாத்திரத்தை லெமன் சால்ட் தண்ணியிலேயே போட்டு ஊற வச்சுருக்காங்க. அந்த மாதிரி செய்யும்போது அதாவது திரும்ப திரும்ப ப்ராசஸ் ஆகும்போது திரும்ப நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணி பார்க்கும்போது கலர் மாறி போயிடும். இது மட்டும் இல்லை, நீங்கள் லெமன் நார்மலாக நம்ம எலுமிச்சம் பழம் இருக்கு இல்லைங்களா, அதில் அதிக நேரம் ஊற வச்சிங்கன்னா கூட திரும்ப அந்த கலர் வந்து மாறி போயிடும். எதுவுமே லைட்டாக ஒரு 10 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம், அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. எதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த லிக்விடாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தீங்களா, நான் பெரும்பாலும் இது போல் லிக்விடாக தான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு இது எடுத்து ஊற்றி க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதிகப்படியான பாத்திரங்கள் இருக்கும்போது தண்ணியில் ஊற வச்சிருவேன். இதை வார வாரம் நம்ம பூஜை பாத்திரங்களை சுத்தம் பண்ணும்போது நான் இந்த லிக்விட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இது ஈஸியாக இருக்கும். இந்த லிக்விடும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் வரை நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இது ஏதாவது ஸ்மெல்லு மாறிடுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் கேட்டிங்க. ரெடி பண்ணி வச்சேன், அது எதுவுமே மாறல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எப்பயுமே ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் ஒரு லிட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ஸ்மெல்லோ எதுவுமே மாறாது. நம்ம ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்ததோ அதே போல தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக இது ஒரு 3 மாதம் வரலுமே 1 லிட்டர் ரெடி பண்ணி வைக்கிறீங்கன்னா அதை ஸ்மெல் மாறாமல் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை நான் ஆட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை தண்ணி தான். தண்ணி அது கூட அந்த விம் லிக்விட் வந்து தேவையான அளவு ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் லெமன் சால்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 பொருளை தான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, இதை வந்து சுடுதண்ணியில் தான் ஊற்றி வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பட் அதெல்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக பச்சை தண்ணியில் இதை மிக்ஸ் பண்ணி வச்சிங்கனாலே போதும், நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிடும். இப்போ நான் இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நான் உருளையும் க்ளீன் பண்ணி காமிச்சிடுவேன், எப்படி அந்த கலர் சேஞ்சஸ் வருதுங்கிறதையும் பாருங்கள். அதாவது இது மெயினாக இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, லெமன் சால்ட்டை வந்து பயன்படுத்தி நீங்கள் பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணிங்கன்னா அதிக நேரம் தண்ணியில் ஊற வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லை, எந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தி ஊற வச்சு க்ளீன் பண்ணுறதா இருந்தால் அதிக நேரம் எந்த ஒரு பொருளையுமே தண்ணியில் போட்டு வைக்காதீங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போதும், அதுலேயே வந்து நல்லா சுத்தமாயிடும். இப்போ வாங்க இதை பயன்படுத்தி க்ளீன் பண்ணி பார்க்கலாம். அதையும் உங்கள்கிட்ட காமிச்சேன். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த லிக்விடை எப்படி க்ளீனாக வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். நான் அதையும் க்ளீன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இது போல் லெமன் சால்ட் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. கை வலி இல்லாமல் எவ்வளோ பூஜை பாத்திரங்கள் இருந்தாலும் சுலபமாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் உருளை வந்து ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தது. அதனால் அந்த தண்ணியை ஊற்றிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படி வச்சுட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கரையை வந்து எடுத்துரும். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ நான் இன்னும் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கலை. ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி விட்டு அந்த இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே சுத்தமாக எடுத்துரும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கலாம். இது வந்து உள்பக்கம் இருக்கிறது இப்படி எடுத்துக்கலாம். ஸோ அதே வந்து இப்போ வெளிப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் வந்து இதாக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் சும்மா கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்படி தேய்ச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஊற்றி எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கலாம். நமக்கு மெயினாக இந்த உள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கரையை எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல் வச்சுட்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துட்டு நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு சுத்தமாயிடும். நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உருளை வந்து சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. உள்ள இந்த கரை எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம லெமன் சால்ட் வந்து பயன்படுத்தும் போது கை வலி இல்லாமல் சீக்கிரமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ 5 நிமிஷம் போல் இதை வந்து உள்ளே ஊற வச்சுட்டு லாஸ்ட்டாக லைட்டாக சபீனா வச்சு நீங்கள் வெறும் கையாலே தேய்ச்சா கூட போதும், ஸ்க்ரப்பர் கூட தேவையில்லை. சபீனா வச்சு தேய்க்கும் போது இது போல் உங்களுக்கு சுத்தமாக வந்துடும். ஸோ பூஜை பாத்திரங்களை ஈஸியாக க்ளீன் பண்ணணும்னா இந்த ஒரு மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.